நாம் வாழுகிற இந்த காலத்திலே ஒரு வகையான இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு மனோநிலை முஸ்லிம்களிடம் இருக்கிறது. இஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளவர்களை பற்றி நாம் சொல்லவில்லை. முஸ்லிம்களிடத்திலேயே கூட ஒரு வகையான இந்த மார்க்கத்தின் மீதான வெறுப்புணர்வு, தன்னை முஸ்லிம் என்று காட்டிக்கொள்வதில் ஒரு வகையான ஒரு தாழ்வு மனப்பான்மை, இஸ்லாம் முஸ்லிம் என்று சொன்னால் ஏதோ இழிவோ என்று கருதக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைய வாலிப பெண்களிடத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை விட பிற வாழ்க்கை முறையின் மீதான ஒரு நாட்டம், விருப்பம் பெண்களிடத்திலே அதிகரித்து வருவதை பார்க்கிறோம். இது ஒரு வகையான மதமாற்றம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறுதல் என்பது ஒருவன் தன்னுடைய பெயரையோ தன்னுடைய அடையாளங்களையோ மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய சிந்தனையிலும் கூட ஏற்படுகின்ற தவறான சிந்தனைகள் மூலமாக கூட அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடலாம். சமகாலங்களில் அப்படியான ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய பெருமை, நமக்கு எல்லா விதத்திலும் பெருமையாக இருக்க வேண்டியது இஸ்லாம் தான். நம்முடைய செல்வம், நம்முடைய பாரம்பரியம் எதுவுமே நமக்கு பெருமை அளிப்பதல்ல. இந்த தீனு தான் நமக்கு எல்லாவற்றை விட பெருமையானது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையிலே இரண்டு மனிதர்கள், அதிலே ஒருவர் தன்னுடைய, அவங்களுக்கு மத்தியில் ஏதோ வாக்குவாதம், ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம். அதில் ஒருத்தர், நான் யார் தெரியுமா, என்னுடைய குடும்பம் என்ன தெரியுமா, நம்ம பாஷையில் சொன்னால் என் வகைரா என்ன தெரியுமா அப்படின்லாம் அவர் பெருமை பேசுகிறார். நீ அதற்கு முன்னால் நீ யாரையா, நீ ஒன்றுமே கிடையாது, உனக்கு என்ன பாரம்பரியம் இருக்குது, உனக்கு என்ன வகைரா இருக்குது, நான் யார் தெரியுமான்னு பேசுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தன், நான் யார் தெரியுமா, என் தந்தை இவர், அவருடைய தந்தை அவர், அவருடைய தந்தை இவர் என்று தன்னுடைய 9 தலைமுறையை சொன்னார், 9 பாட்டமாற சொன்னார். மற்றொருவர் சாதாரண முஸ்லீம், அவர் சொன்னார், எனக்கு என்னுடைய பாரம்பரியம் தலைமுறையெல்லாம் தெரியாதுப்பா, என் தந்தை பெயர் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே நான் ஒரு முஸ்லீம். ஆனால் ஃபுலான் இப்னுல் இஸ்லாம், நான் இன்னார், என் தந்தை இன்னார், அதற்கு மேல் நான் முஸ்லீம், எனக்கு மேலே யார் வகைராலாம் சொல்ல தெரியாதுப்பான்னார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வஹி மூலமாக சொன்னான், யார் நான் இன்னாருடைய மகன் என்று தன்னுடைய 10 தலைமுறையை சொன்னானோ அவன் அந்த 9வது நபர்களும் நரகத்தோடு இருக்கிறாங்க, 9 பேரும், இவன் 10ஆவதா நரகத்தில் இருக்கிறான்னு சொன்னான். யார் நான் இன்னாருடைய மகன்பா, அதுக்கு மேலே நான் ஒரு முஸ்லீம், எனக்கு பாரம்பரியம்லாம் சொல்ல தெரியாதுன்னு சொன்னாரோ அவர் தன்னுடைய தாய் தந்தையோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான். பெருமானார் இதை சொன்னாங்க, பாரப்பா, நீ குடும்ப பாரம்பரிய பெருமை அடிக்கிற, இந்த பாரம்பரியம் உனக்கு சொர்க்கத்தை பெற்று தராது, நரகத்தில் தான் தள்ளும் இல்லையா. ஒரு மனிதன் இஸ்லாத்தை பெருமையாக நினைக்கணும், இஸ்லாத்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு அதுதான் பெருமைன்னு நினைக்கணும்னு சொல்லி. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ற ஒரு சஹாபி, அவர் ஒரு நாள் கடை வீதியில் பார்க்குறாரு, யமன் நாட்டு மன்னர்கள் அணியக்கூடிய ஒரு உயர் ரக போர்வை ஷால்வை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் நினைக்கிறாரு, இவ்வளோ உயர் ரக போர்வை யமன் நாட்டு மன்னன் ஜூ யஸன் அணியக்கூடிய ஆடை அல்லவா இது, இதை வாங்கி பெருமானாருக்கு கொடுத்தால் என்ன என்று ஆசைப்பட்டு அந்த ஆடையை வாங்குறாரு. வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கொடுத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதையும் அணியிறாங்க. அவர் வாங்கி கொடுத்த அந்த ஆடையை அணிந்தா பெருமானார் அழகா இருப்பாங்க, இந்த மாதிரியான ஆடை அணிந்தா இன்னும் கம்பீரமாக இருப்பாங்க. அப்போ ரொம்ப அழகா இருந்தாங்க. எல்லாரும் சஹாபாக்கள் எல்லாம் அவங்கள ரொம்ப ஆர்வத்தோடு ஆசையோடு பார்க்குறாங்க. பிறகு அந்த ஆடையை கலட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிரியமான உஸாமத்து பின் ஸைதிடம் கொடுத்துட்டான். உஸாமாட்ட கொடுத்துட்டான். உஸாமா யார்? பெருமானாருடைய பிரியமான வளர்ப்பு மகன் என்று கருதப்பட்ட ஸைதுடைய மகன். ஸைதும் அடிமை, மகன் உஸாமா, எல்லாம் கருப்பர்கள், அவங்கெல்லாம் அந்த வம்சத்தில் வந்தவர்கள். உஸாமா அவர்கள் பெருமானார் கொடுத்த அன்பளிப்பை அணிந்து கொண்டு வர்றார், கம்பீரமாக வர்றார் அவர். ஆனால் அவர் கருப்பாக தான் இருப்பார். அதை பார்த்து ஹக்கீம் இப்னு ஹிஸாம் இந்த ஆடையை பெருமானாருக்காக வாங்கினாரு. அவருக்கு ஒரு சின்ன, என்னடா இது, நம்ம யமன் நாட்டு மன்னர்கள் அணியக்கூடிய ஆடையை
நாம் வாங்குகிறோம், பெருமானார் இவருக்கு கொடுத்துட்டாங்களே. வந்து உசாமாவுக்கு அருகில் வந்து அவர் சொல்றார், ஹக்கீம் இப்னு ஹிசாம் சொல்றாரு, மௌலா இப்னு மௌலா, ஒரு அடிமை வம்சத்தில் வந்தவர், ஒரு அடிமைக்கு மகனாக பிறந்தவர், நீர் யமன் நாட்டு மன்னர் ஜூயதனுடைய ஆடையை அணிவதா அப்படின்னு ஹக்கீம் இப்னு ஹிசாம் கேட்கிறார். உசாமத் இப்னு ஸைத் அதுக்கு எவ்வளோ அழகாக பதில் சொன்னாங்க தெரியுமா? சொன்னாங்க, ஜூயதனா, அது யார்? அது அந்த ஜூயதனை விட நான் சிறந்தவர், அந்த ஜூயதனை விட என் தந்தை சிறந்தவர், அந்த ஜூயதனை விட என் தாய் சிறந்தவர். நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், நாங்கள் எல்லாம் பெருமானாரை நேரில் பார்த்தவர்கள், பெருமானாருக்கு விருப்பமானவர்கள். ஜூயதன் ஒரு காஃபிரான மன்னன், அந்த மன்னனுக்கு என்ன அந்தஸ்தையா இருக்கிறது? எனவே இந்த ஆடையை நான் அணிந்திருக்கிறேன்னு சொன்னா எனக்கு பெருமை நான் முஸ்லிமாக இருப்பதில் தானே தவிர இது மன்னருடைய ஆடை என்பதனால் அல்ல என்று உசாமா சொன்னான். ஒரு முஸ்லிம் எல்லா இடங்களிலும் பெருமை அடிப்பது இஸ்லாத்தை கொண்டு பெருமை அடிக்கலாம், தன்னுடைய செல்வத்தை கொண்டு அல்ல, தன்னுடைய பாரம்பரியத்தை கொண்டு அல்ல. நான் ஒரு முஸ்லிம், எந்த இடத்திலையும் பெருமிதத்தோடு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு முஸ்லிம் சொல்றதுக்கு ஒரு தயக்கம், இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்துவதில் ஒரு தயக்கம். அப்போ இந்த நிலை தான் இன்னைக்கு பரவலாக மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம்.